Limit test for arsenic. Arsenic limit test உடைய principle எப்படி இருக்கும்னா, arsenic-ஐ நம்ம வந்து arsenic ஸ்டேட்ல இருந்து arsenic கேஸா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். அப்படி கன்வெர்ட் பண்றதுக்கு zinc, hydrochloric acid இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். arsenic கேஸ் உடைய ஃபார்முலா இதுதான், AsH3 arsenic கேஸ். இந்த arsenic கேஸை வந்து மெர்க்குரி குளோரைடு பேப்பரோட நம்ம டச் பண்ண வைக்கும் பொழுது அந்த மெர்க்குரி குளோரைடு பேப்பரில் வந்து எல்லோ கலரில் ஸ்டெயின் ஃபார்ம் ஆகும். இதுதான் நம்மளுடைய லிமிட் டெஸ்ட்டு. இப்படி தான் இருக்கும். அந்த எல்லோ கலர் ஃபார்ம் ஆகிற எல்லோ கலரை ஸ்டாண்டர்டோடு நம்ம கம்பேர் பண்ணி நம்ம டெஸ்ட்டு பாஸ் ஆகிருக்கா ஃபெயில் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொன்னால், நம்ம எடுத்துருக்கக்கூடிய சாம்பிளை வந்து ஆசிட்டில் நம்ம டிசால்வ் பண்ணுவோம். அப்படி டிசால்வ் பண்ணும் பொழுது அந்த சாம்பிளில் இருக்கக்கூடிய அர்சனிக் இருக்குல்ல, அந்த அர்சனிக் எல்லாம் வந்து அர்சனிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆயிரும். அப்படி அர்சனிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆன அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அர்சனிக் ஆசிடை ஸ்டேனஸ் ஆசிடு, பொட்டாசியம் அயோடைடு இந்த மாதிரி ரெடியூசிங் ஏஜென்ட் பயன்படுத்தி நம்ம அர்சனியஸ் ஆசிடாக மாற்றுவோம். அப்படி மாற்றிட்டு அடுத்த அர்சனியஸ் ஆசிட்டை வந்து அர்சைன் கேஸாக நம்ம மாற்றுவோம், ரெடியூஸ் பண்ணுவோம். இப்படி ரெடியூஸ் பண்ணும் பொழுது நமக்கு வந்து நேக்கண்ட் ஹைட்ரஜன், அதாவது தனி ஹைட்ரஜன் வந்து தனி மாலிகுலாக நமக்கு கிடைக்கும். அர்சைன் கேஸை நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல நம்ம பார்த்த மாதிரி மெர்க்குரி குளோரைடு பேப்பரோட டச் பண்ண வைக்கும் பொழுது எல்லோ கலர் ஸ்டெயின் ஆகும். இது எப்படி நடக்கும்னா, நெஸ்லெஸ் சிலிண்டரில் நடக்காது. இது வந்து கோனிக்கல் ஃப்ளாஸ்க், கீழே கோனிக்கல் ஷேப்பில் ஃப்ளாஸ்க் வச்சுருப்போம். அது மேலே டியூப் போகும். அது மேலே கிளிப்பு மாதிரி போட்டு அந்த நம்ம மெர்க்குரி பேப்பரை வந்து அப்படி வெட்டி வச்சுருப்போம். அப்படி வச்சுருக்கும்போது கீழே கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் ரியாக்ஷன் நடக்கும். அந்த ரியாக்ஷன் நடந்து நமக்கு அர்சைன் கேஸ் வந்து மேலே போகும் பொழுது அந்த பேப்பரை டச் பண்ணும். அப்படி டச் பண்ணுறது மூலமாக அந்த பேப்பரை நம்மளால் எல்லோ கலரில் மாற்ற முடியும். அப்படி எல்லோ கலர் அதிகமாக ஸ்டாண்டர்டை விட சாம்பிளுக்கு அதிகமாக ஸ்டெயின் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுடைய சாம்பிள் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி நம்மளுடைய ஸ்டாண்டர்டை விட நம்ம சாம்பிளில் கம்மியாக அந்த எல்லோ கலர் ஸ்டெயின் ஃபார்ம் ஆகிருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுடைய டெஸ்ட் பாஸ்ன்னு அர்த்தம். இதுதான் அந்த ரியாக்ஷன். அர்சனிக் வந்து இம்ப்யூரிட்டியாக இருக்குது. அர்சனிக்கை வந்து அர்சனிக் ஆசிடாக நம்ம மாற்றுறோம், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை வச்சு மாற்றுவோம். அப்படி மாற்றின உடனே என்ன பண்ணுவோம்னா, ரெடியூசிங் ஏஜென்ட் ஸ்டானஸ் குளோரைடு அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸை வச்சு நம்ம அர்சனியஸ் ஆசிடாக கன்வெர்ட் பண்ணுவோம். அப்படி அர்சனியஸ் ஆசிடை கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்கே ஒரு ஜிங்க் ரியாக்ஷன் வரும். அந்த ரியாக்ஷனில் இருந்தால் இந்த நேக்கண்ட் ஹைட்ரஜன் வந்து ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆன ஹைட்ரஜன் வந்து இந்த அர்சனியஸ் ஆசிடோட ரியாக்ஷன் ஆகி நமக்கு வந்து அர்சைன் கேஸை கொடுக்கும். 3 மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸையும் நமக்கு கொடுக்கும். அப்படி அர்சைன் கேஸை என்ன பண்ணுவோம், ஹைட்ரோக்ளோரிக், அதாவது மெர்க்குரி குளோரைடை பேப்பரில் டச் பண்ண வைக்கும் பொழுது நமக்கு வந்து அந்த பேப்பர் வந்து எல்லோ கலரில் மாறும். அதோட நமக்கு வந்து 2 மாலிகுல்ஸ் ஆஃப் HCl ஃபார்ம் ஆகும். தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன்.